வணக்கம். உலகெங்கும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு சன் விருச்சகன் சேனலிலிருந்து உங்கள் நந்தகுமார். நான் ஏற்கனவே 3 ஃப்ளாக் போட்டேன், சுமாராக போச்சு. இருந்தாலும் தொடர்ந்து உங்களை சந்திக்கணும், உங்கள்கிட்ட பேசணும், நம்ம மனசில் உள்ளதை சொல்லணுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ இந்த 4வது ஃப்ளாக் உங்களுக்கு நான் போடுறேன். 1958 7வது மாதம், கரெக்டாக 7வது மாதம் 28ஆம் தேதி நான் பிறந்தேன். எங்கே பிறந்தேன்? பர்மாவில் தெங்காஞ்சூன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி. அப்போ அந்த டாக்டர் பேர் கூட எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் சொன்னாங்க வீட்டில் எங்கள் அம்மா எல்லாரும். ராஜன் டாக்டர்னு அவர் தான் அப்போ ரொம்ப ஃபேமஸ் டாக்டர். அவர் அந்த ஆஸ்பத்திரியில் நைட்டு 12 மணிக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்கிறேன். பிறந்து இப்படியே வளர்ந்துட்டு வந்தப்போ எனக்கு வயசு கரெக்டாக 6 வயசு. 6 வயசாக இருக்கக்குள்ள 1964 64வது வருஷம் பக்கத்துலலாம் அப்போல்லாம் எப்படின்னா 10 பேர் சேர்ந்து ஒரு கிடாவை வாங்கி அதை உரிச்சு மரத்தில் கட்டி தொங்க விட்டு அதை உரிச்சு கறி கூறு போட்டு அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் காலம். இந்த மாதிரி கடையில் போய் இதாக வாங்குறதுலாம் இல்லை, அந்த வெட்டி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரியான காலம் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. உட்காந்து அதெல்லாம் அறுத்துட்டு இருந்தாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா இன்னும் ஒரு கூட 9 பேர், அதெல்லாம் சொந்தக்காரங்க தான். எல்லாம் பிரித்து போது எங்களுக்கு ஒரு தபால் வந்துச்சு. அந்த தபால் வாங்கி பிரித்து பார்த்தா நாங்கள் இந்தியாவுக்கு போகலாம், நாங்கள் இந்தியாவுக்கு எங்கள் தாய்நாட்டுக்கே போயிடுறோம், எங்களுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர், அதனால் தாய்நாட்டுக்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்ளிகேஷன் எழுதி போட்டிருந்தோம். ஏன் இப்படி எழுதி போட்டிருந்தோம் அப்படின்னா, நாங்கள் அங்கே இருந்த காலத்தில் ஆங் சாங்னு ஒரு மந்திரி, பிரதம மந்திரி, அவர் தான் அதிபர். அவர் தான் பர்மாவை ஆண்டுகிட்டு இருந்தார். ரொம்ப நல்ல மனிதன். அவர் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டம், வெள்ளைக்காரன்ட்டு சுதந்திரம் வாங்கினதுக்கு போராடின ஒரு போராளி கூட அவரு நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தார். அங்கெல்லாம் எப்படின்னா பர்மாவில் திடீர்னு இராணுவ புரட்சி வெடிச்சு இராணுவ ஆட்சி வந்துருச்சு. இந்த இராணுவ ஆட்சி வந்ததில் இராணுவம் ஆட்சி பிடிச்சிக்கிச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. மக்கள்லாம் பர்மாக்காரங்க, பாகிஸ்தான்காரங்க, வங்காளதேசத்துக்காரங்க எல்லாம் அங்கே ரொம்ப சந்தோஷமா, ஜப்பான்காரங்க, சீனாக்காரங்க எல்லாருமே அங்கே கலந்து வாழ்வாங்க. நம்ம இலங்கை மாதிரி இல்லை, பர்மாங்கிறது மங்கோலியர்கள், ஒரிஜினலாக மங்கோலியர்கள் இருக்கு. இந்த ஜப்பான், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா இங்கே பூரா பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள் தான். அவங்களுடைய நாடு அது. எல்லாம் மூக்கு சப்பையா மூஞ்சி அந்த சவுன்னு இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த பர்மாங்கிற நாடு. இப்போ சிங்கப்பூர், மலேசியாக்கெல்லாம் பாருங்க, அடிக்கடி எல்லாரும் போறாங்க வர்றாங்க. பர்மாவுக்கு அவ்வளவா இது பண்ண மாட்டாங்க. உண்மையிலேயே அது ஒரு பெரிய தனித்துவமான நாடுங்க, அற்புதமான ஒரு நாடு. அவங்களுடைய உணவே, முக்கிய உணவே மீன் தான். அங்க எங்க அப்பாவுடைய அந்த வகையறா பூரா பார்த்தீங்கன்னா கோப்பக்கடைன்னு சொல்லுவாங்க. அதாவது பீங்கான் பிளேட்டு. பீங்கான்ல பலவிதமான இது அங்கே புழக்கம் பூரா பீங்கான் தான். சாப்பிட்றதுக்கு குழம்பு ஊற்றி வைக்கிறது, சாடி உப்பு சாடி, அது எல்லாம் பீங்கான்ல தான் வரும். ஸ்பூன் கூட பீங்கான் தான். அவங்க 2வது அங்கே குச்சியில் தான் சாப்பிடுவாங்க அவங்க பர்மாக்காரங்க. நம்ம கையில் சாப்பிட்றோம், குச்சியில் தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய டேபிள் இவ்வளோதான் உயரம் இருக்கும், ஒரு 1 அடி 1.5 அடி உயரம் இருக்கும். அந்த டேபிள் ரவுண்டாக அதை சுற்றி உட்காந்துக்குவாங்க. மேக்சிமம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் அப்போ பழக்கம். அந்த ஊரில் அந்த மாதிரி பழக்கம். வீடு பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் பலகையிலேயே செஞ்ச வீடு தான். கீழே பூரா கால் கொடுத்து மேலே பலகை, 3 அடுக்கு 4 அடுக்கு மெத்த கூட பலகையில தான் செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன்னா, எங்கள் மாமாங்கெல்லாம் எங்கள் அப்பாவுடைய மச்சினனுங்க, எனக்கு உங்களுக்கு மாமா தானே ஆகுது. அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுக்கலாப்பான்னு ஒரு இடம். அங்கே 3 அடுக்கு மெத்த எல்லாம் பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்களே, அப்போ அது சாதாரணம். அதில் கட்டின வீடுங்க, அப்படி சும்மா கென் மாதிரி இருக்கும் அந்த வீடுங்கள்லாம். அந்த மாதிரி மேக்சிமம் எல்லாம் கூட்டு குடும்பமாக தான் வாழ்வாங்க. நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த தெங்காஞ்சூன்ங்கிற ஊரில் தான் நாங்கள் இருந்தோம். எனக்கு அப்போ 6 வயசு. அந்த 6 வயசுக்கு உண்டான நினைவுகள் எவ்வளோ வருமோ அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்படி இருக்கிற காலத்தில் அந்த பர்மாவில் முக்கிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் தாங்க முக்கிய உணவு. மீன் கலக்காத உணவே கிடையாதுங்க. எறா, மீன், நண்டு இதெல்லாம். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் அம்மா, நான், எங்கள் அண்ணன் என்னை விட, நான் எனக்கு இப்போ 6 வயசுன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அண்ணனுக்குலாம் 8 வயசு,
இன்னொரு அண்ணனுக்கு 10 வயசு. எங்கள் அம்மா நாங்கள் 3 பேரும் இறா பிடிக்கிறதுக்கு போவோம். இறா எப்படி தெரியுங்களா பிடிப்போம்? ஒரு மூங்கில எடுத்து அதை சின்ன சின்ன குச்சா ஒரு 6 குச்சி வெட்டி 6ஐயும் கொடை மாதிரி இப்படி வளைச்சி கட்டுறது. அதில் துணி உள்ளார போகிற கொடைக்கு எப்படி துணி, அது மாதிரி துணியை கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு கைப்பிடி மாதிரி ஒன்று இப்படி வச்சு அதில் செஞ்சு நாங்களே செஞ்சு வச்சுப்போம். அப்படி பிடிக்கிறதுக்கு வச்சிருவோம். அதில் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசியை வந்து வறுத்து அம்மியில் வச்சு நுணுக்கி உருண்டை பிடிச்சிக்கணும். நல்ல பெரிய உருண்டையா அந்த உருண்டை எடுத்துட்டு இங்கேருந்து போவோம். எங்கே வெறும் மூங்கில் காடு, தண்ணி வந்து முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்கும். அந்த இதில் வந்து நாங்கள் 3 பேரும் அப்படி நின்றுக்கும். எங்கள் பெரிய அண்ணன் போய் அந்த கொடையை கொண்டு போய் அந்த தண்ணியில் வச்சு அந்த அரிசி உருண்டை எடுத்துகிட்டு போனோமே, அந்த அரிசி உருண்டையை அதில் போட்டுட்டு 2-3 உருண்டையை போட்டுட்டு அப்படியே மெதுவாக வந்து நின்றுக்குவோம். ஒரு 15-20 அடி தள்ளி நாங்கள் நின்றுக்கிறோம். இறா அப்படி எகிரி 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 அந்த கொடைக்குள்ளார விழுவோம். ஒரு இறா ஒன்று இவ்வளோ பிடிச்சி இருக்கும். இது சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்க. இறாவை இன்னைக்கு நம்ம கடையில் தான் வாங்குறோம். அது செத்து எத்தனையோ நாளாகுது. அதை வாங்கிட்டு வந்து அதை கெமிக்கல் போட்டு கெடாமல் கொள்ளாமல் வச்சுருக்காங்க. ஐஸை போட்டு இங்கே வாங்கிட்டு வந்தோம்னா பாதி இறா கொலனே போயிடுது. இங்கே பிக்கிறப்பிய நாங்கள் அங்கே அப்படியே உயிரோட இறாவை பிடிப்போம். அதை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வல்லைக்கீரெல்லாம் போய் பிச்சுட்டு வந்துடுவோம். வரமதியை இந்த இறாவை இது பண்ணி நல்ல வசதி வாய்ப்பாக தான் அங்கே இருந்தோம். சாப்பாட்டுக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லை, நல்ல வசதி வாய்ப்பு. அந்த அளவு தான் பர்மா எங்களை வச்சிருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தோம். நான் வந்து கடைக்கண்ணிக்கு போகக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எப்படின்னா 10 பியா 5 பியான்னு தான் சொல்லுவாங்க காசை. ஒரு 10 காசு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிங்க. அந்த 10 காசு எடுத்துட்டு காக்கா கடை, காக்கான்னா மலையாளிங்க அங்கே கடை வச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கொடுத்தோம்னா இவ்வளோ பெரிய ரொட்டி. அந்த ரொட்டிக்கு மலாயின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பாலில் செய்யறது. பாலை கொதிக்க வச்சு அந்த ஆடையை வலிச்சு போட்டு அதில் வந்து பிரெட்டை நல்லா நுணுக்கி போட்டு அதில் சர்க்கரையெல்லாம் போட்டு அது காலையில் வச்சுருப்பாங்க. அந்த மலாய் கொடுப்பாங்க ஒரு கிண்ணம். மலாய் வேணாம் அப்படின்னா பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, சுண்டல் பட்டாணி. அந்த பட்டாணியை நல்லா நைட்டெல்லாம் ஊற போட்டு காலையில் வேக வச்சா கொலன்னு வெந்துடும். அதில் வெங்காயம், பச்சை மிளகா, பச்சை எண்ணெய், கடலெண்ணெய் அதை ஊற்றி பிசைஞ்சு வச்சுருப்பாங்க. அது இதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 பைசாவுக்கு ஒரு ரொட்டி வாங்கினா போதும். 4 ரொட்டின்னு பேர். அதுக்கு வயிறே அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சிரும். அது ஒரு டிஃபன். காலையில் இன்னொரு டிஃபன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கவுந்தரிசின்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. இதுக்கு வந்து புட்டரிசின்னு என்னமோ ஒன்று இதுக்கு பேர் இங்கே சொல்கிறாங்க. சிகப்பரிசி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ ஒரு சில இடத்துல கிடைக்கும். இப்போ இங்கே எல்லா இதில் கூட ஸ்டோர்லாம் கிடைக்குது. அந்த அரிசியை அதனால இவ்வளோ பெரிய அரிசியாக இருக்கும். நம்ம இட்லி அரிசி மாதிரி கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், கொட்டையாக இருக்கும். அந்த அரிசியை வேக வச்சு அது நல்லா வெந்து வெடிச்சிரும். கோதுமை மாதிரி அப்படி வெடிச்சிரும். அந்த வெடிச்சது இவ்வளோ அரிசி அந்த சோத்தை இவ்வளோ போட்டு மேலே பூரா தேங்காய் திருவி போட்டு சர்க்கரையை போட்டு கொடுப்பாங்க. அதை பிசைஞ்சு சாப்பிட்டா போதும். டிஃபனுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஆனால் பர்மாவுடைய உணவு வந்து விதவிதமாக இருக்குங்க. அங்கே சாப்பிட்ற பொருள்லாம் நமக்கு இங்கே கிடைக்காது. பல ஐட்டம்லாம் கூட பழங்கள், அந்த ஐட்டம்லாம் கூட அங்கே பார்த்த பழம் நான் இது வரைக்கும் இங்கே வந்து சாப்பிடல. ஒரே ஒரு பழம் தான் சாப்பிட்டுக்கிறேன், பங்குஸ்தானி பழம். அது ஊட்டியில் கிட்டியில் நம்ம எங்காவது இங்கே வாங்கி திங்கிறோம். அங்கே அது சாதாரணமாக இதில் இருக்கும். அதே மாதிரி கணசோதி பழம்னு ஒன்று இருக்கும். நல்லா இந்த இவ்வளோ பெருசு மஞ்சள் கடலில் திராட்சை மாதிரியே இருக்கும். அதில் புளிப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது. மரியம் பழம்னு ஒரு பழம் இருக்கும். அது வந்து தக்காளி பழம் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இப்படி நல்லா நீட்டமாக இருக்கும். அது செம்ம டேஸ்ட்டுங்க. அதெல்லாம் உடலுக்கும் அவ்வளோ சக்திங்க. அங்கே விளையுது இங்கே விளையாதுங்க. அந்த மாதிரியான இது இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சா, நல்லா போயிட்டு இருந்துச்சு. எந்த இது இல்லை, நல்லா ஜாலியாக நல்லா இருந்து. எங்கே பார்த்தாலும் புத்தர் சிலைன்னு சாதாரண சிலை இல்லை. நம்ம இங்கே ஊரில் எப்படி முனியப்பன் சிலை பெரிய சிலை வைக்கிறோம், அது மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு புத்தர் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறது, புத்தர் உக்காந்துட்டு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் யாரா இருந்தாலும் அந்த புத்தர் கோயிலுக்கு போனா அங்க வந்து பொங்கிங்கன்னு சொல்லுவாங்க. யார் புத்த பிட்சுகளை, புத்த சுவாமியார்களை அங்க பேர் வந்து பொங்கி மொட்டை அடிச்சிருப்பாங்க. அங்க அந்த புத்தர் சுவாமிக்கு கோயிலுக்கு நம்ம போனோம். மணல்ல நடந்து ரொம்ப தூரம் வரணும். வந்தோம்னா காலில் செருப்பை எடுத்து கையில் அப்படி வச்சுக்கிட்டு தான் அங்க போகணும். இல்லைன்னா கல்லாலேயே அடிப்பாங்க புத்த பிட்சுங்க. அங்கெல்லாம் அரசாங்கத்துக்கும் புத்த பிட்சுகளுக்கும் அவ்வளவு இணக்கமான இது. அவங்களுடைய இதை கேட்டுதான் இவங்க செய்யணும், ஆட்சியை செய்யணும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அங்க நாடு. அந்த மாதிரி நாடு. புத்த பிட்சுகள், இளம் புத்த பிட்சுகள் துறவிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரிஜினல் துறவிங்க.
இப்போ அங்க போய் ஒரு மெழுகுபத்தி ஏற்றி புத்தரை கும்பிடுறது. புத்தர் வந்து நம்ம நாட்டில் தான் உருவானாரு, பிறந்தார், பிடிச்சாரு. நம்ம அவரை நல்லா இது பண்ணல. அவர் அவருடைய கொள்கையை பூரா ஏத்துக்கிட்டவங்க பூரா பார்த்தீங்கன்னா இந்த மங்கோலியர்கள் தான் அதிகமாக. ஜப்பான், கிப்பான், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, சைனா, ஹாங்காங், பாங்காங் இங்கெல்லாம். இப்போ இந்த நான் சொன்ன ஹாங்காங், பாங்காங், தாய்லாந்து, இந்த பர்மா இதெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க முகம், இதெல்லாம் அமைப்பு. பர்மாக்காரங்க ஒவ்வொருத்தருமே பெண்கள் அப்படி தேவதைகள் மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்கு வெளியில லுங்கி தாங்க கட்டுவாங்க, கைலி அதுக்கு பேரு. அந்த கைலி தான் கட்டுவாங்க, மேல ஒரு சட்டை மாதிரி போட்டுக்குவாங்க. அவ்வளோ ஒரு அழகா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் கூட விகல் பண்ணாம பர்மாக்காரங்க இவங்க. இப்ப நம்ம வந்து நாங்க பர்மாவில் பிறந்து வளர்ந்தாலும் நாங்க பர்மாக்காரங்க இல்ல, நாங்க தமிழர்கள். எங்களை மாதிரி இப்ப தெலுங்கர்கள் இருக்காங்க. அந்த காலத்துல முக்கால்வாசி பொழப்புக்கு ஓடுனதே பர்மாவை தான் அதிகமா எல்லாருமே போயிருக்காங்க, பர்மாவை நோக்கி தான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க அவங்களாம் வியாபாரம் பெரிய பெரிய வியாபாரம். எங்க அம்மாவை பெற்ற தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா கருவாடு லோடா கொண்டாந்து இறக்கி வியாபாரம். அந்த மாதிரி நல்ல கலகல் போயிட்டு இருந்துச்சு. அது எப்ப சுதந்திரமான ஆட்சியில. இது ராணுவ ஆட்சி வந்துருச்சு. ராணுவ ஆட்சி வந்த வாட்டி அவங்களே அறிவிச்சுட்டாங்க, அவங்கவுங்க நாட்டுக்கு போயிடுங்க, ஒழுங்கா அவங்கவுங்க நாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அவங்கவுங்க போறவங்க அப்ளிகேஷன் பண்ணுங்க, உடனே உங்களை அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்படி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த நான் சொன்னேன் இப்போ பஸ்ல எடுத்துன்னு சொன்னேன், கறி வெட்டிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தான் அந்த இது வருது. எங்க அப்பா வாங்கி படிக்கிறாரு, எங்க அப்பா எழுதி போட்டாரு ஏற்கனவே படிக்கிறார். இங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் சொந்தக்காரங்க தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறாங்க, ஒருத்தர் 2 பேர். மீதி எல்லாம் பர்மாவில் தான் இருக்கிறாங்க எங்க சொந்தக்காரங்க. மீதி பேரும் போனோம்னா மீதி சொந்தக்காரங்க தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க. எங்களுடைய பூர்வீகமே தஞ்சாவூர். நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. மீதி பேர் எல்லாம் அங்கே தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒண்ணுமே தெரியாது இந்தியாவில், எங்களுக்கு யாரையுமே தெரியாது. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா எங்க சொந்தக்காரங்க கல்கத்தா, எவ்வளவு லாங் பார்த்தீங்களா, கல்கத்தா இன்னும் அங்கங்க அவங்களாம் விட்டு போச்சு. கல்கத்தாவில் இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியும், மெட்ராஸ்ல இருக்கிறாங்க ஒரு கொஞ்சம் பேர் அவங்களுக்கு தெரியும். எங்க அப்பாவுக்கு 2 சம்சாரம், ஒரு சம்சாரம் இறந்துட்டாங்க, முதல் சம்சாரம். இந்த 2 சம்சாரத்தையும் சேர்த்தா ஏறக்குறைய 9-10 பிள்ளைங்க வருது. எங்க அப்பா எங்க அம்மா 2 பேர் எல்லாம் சரி இத்தனாம் தேதினு அறிவிச்சிட்டாங்க. அன்னையிலேருந்து ஒரு 15 நாள் சரி மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு வீட்டில் விருந்து. எல்லாம் அழுகுறாங்க. அந்த விருந்து சாப்பிட்றதுக்கு போனோம்னா எப்படி இருக்கும், சந்தோஷமா மகிழ்ச்சியா விருந்து சாப்பிட்டு வருவோம். ஆனா அங்க நாங்க அந்த மாதிரி இல்லைங்க. அந்த புறப்படுறதுக்கு விருந்து சாப்பிட போறோம், விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடியாது போறப்பயே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஏன்னா அந்த நாட்டை விட்டே நாங்க போறோமே, அழுகுறாங்க. இப்படி எல்லார் வீட்லயும் விருந்து அந்த 15 நாள்ல முழுசா கூட யார் வீட்லயும் சரியானபடி எல்லா சொந்தக்காரங்க வீட்லயும் சாப்பிட முடியல. கொஞ்சம் மெயினான சொந்தக்காரங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு புறப்பட்டோம். ஜீப்ல ஏற்றி கொண்டாந்து எங்க சொந்தக்காரங்களே கொண்டாந்து ஹார்பர்ல நிறுத்தினாங்க. அங்கேருந்து எல்லாம் கூட தான் கஸ்டம்ஸ் செக் பண்ணுறாங்க. எல்லாம் செக்அப் பண்ணி கப்பலில் ஏற்றிட்டாங்க. 10,000 பேர் மொத்தம், 2,500 குடும்பம். நல்லா நான் வந்து எங்கள் குடும்பத்தில் நான் கொஞ்சம் நல்லா இதாக இருப்பேன், குண்டா சவுன்னு. என் குடும்பத்தில் நல்ல ஆள் நல்லா இதாக இருப்பேன். என்னை எல்லாருக்குமே குழந்தையில எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பிடிக்குதுல சொல்லலை, குழந்தையில இருக்கும்போது எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். கப்பலில் போய் எங்கள் சாமாங்கும் எல்லாம் ஏற்றிக்கிட்டோங்க. இது மாதிரியே வந்துகிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. கப்பல் நின்றுட்டு இருக்குது. ஒரு 2 நாள் ஆகும். நாங்கள் ஏறி 2 நாள் ஆச்சு. அப்போ தண்ணி எப்படி தெரியுங்களா ஓடுது, இந்த தண்ணி நம்ம கடல் தண்ணி அப்படியே கலங்களா, செம்மண் கொஞ்சம் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலங்களா ஓடுது. 2 நாள் ஆச்சு. ஆன வாட்டி எல்லாம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வருங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.